ஜூலை 23 பாரதிய மஸ்தூர் சங் ஸ்தாபன தினம் துவக்கப்பட்ட நாள். தத்தோவன் தெங்கடஜியால் அது துவக்கப்பட்டு இன்று தொழிற்சங்கங்களிலே விஸ்வகுருவாக இருக்கிறது. அதாவது நாட்டில் எத்தனையோ தொழிற்சங்கங்கள் இருக்குது. அவைகளெல்லாம் கட்சியின் பின்னால் போயிட்டு நிறம் மாறி திசை மாறி சென்று கொண்டிருக்கிறது. ஒரே நோக்கம், ஒரே திசை, ஒரே சிந்தனையோடு செயல்படுகிறது பாரதிய மஸ்தூர் சங்கம் மாத்திரமே. அதனுடைய ஸ்தாபன தினம் ஜூலை 23 இருக்கிறது. நம்ம தேசம் கலாச்சாரம் பண்பாட்டின் அடிப்படையில் செயல்படுகிறது. இந்த பாரதிய மஸ்தூர் சங்கத்திற்காக உழைத்தவர்கள் ஏராளம் ஏராளம், அடிபட்டவர்கள், விபத்திலே மரணமடைந்தவர்கள், இப்படி பல்வேறு நிலையிலே இந்த பிஎம்எஸ் வளர்க்கப்பட்டிருக்கிறது. தத்தோவன் தெங்கடஜி ஒரு தீர்க்கதரிசி. அவர் கூட்டம் முடிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் கூட பேசிட்டு உற்சாகப்படுத்துவார். கோவையிலும் தமிழகத்திலும் பாரத நாடு முழுக்கவும் இந்த பாரதிய மஸ்தூர் சங்கம் எப்படி செயல்பட்டு வெற்றி கொண்டிருக்கிறது. 89 முதல் பாரதிய மஸ்தூர் சங்கம் பாரதத்திலே நம்பர் 1 இன்று வரல. அந்த வகையில் சிறப்பு பெற்றிருக்கிறது. போனஸ் பெற்று தந்தது, தொழிலாளர்களுக்கு உரிமைகளை பெற்று தந்தது. இன்னும் வருத்தப்பட வேண்டிய என்னென்னா, தொழிற்சங்கம் என்ற பெயரில் தேசவிரோத பிரிவினைவாத தொழிலாளர் விரோத கருத்துக்கள் பரப்பி கொண்டிருக்கிறதெல்லாம் தொழிலாளர்கள் மக்கள் அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும். கேழ்வர்களை வந்து கேட்கறதுக்கு எங்கே போச்சு? நல்லதை மாத்திரம் செயல்படுத்துவோம், செய்வோம். விஸ்வகுரு பாரதம், பாரதிய மஸ்தூர் சங். ஜெய் ஜெய் பிஎம்எஸ்.